வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வைகறை பொழுதுகள் கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். போக்குவரத்து நெரிசல் முற்றிலுமாக சரியாக மேலும் 1 மணி நேரம் தேவைப்பட்டது. மலையடிவாரத்தை நோக்கி செல்லும் கார்கள் மிகவும் மெதுவாக நகரத் தொடங்கின. ஸ்டீரிங்கை திருப்பும் போது கைகள் நழுவுவது போல் நெல்சனுக்கு தோன்றியது. அந்த அளவுக்கு அவன் களைத்திருந்தான். சத்யா சீற்றில் சாய்ந்து படுத்திருந்தாள். ஒரு சில மைல்கள் பயணம் செய்து தார் ரோட்டை அடைந்ததும் டிராபிக் நெரிசலில் இருந்து விடுபட்ட ஜிப்சி சுகமாக பயணம் செய்ய தொடங்கியது. பாதையோரத்தில் தென்பட்ட கடைகளில் எல்லாம் மக்கள் கூட்டம். நெல்சன் வண்டியை நிறுத்தி சோடா கிடைக்குமா என்று விசாரித்தான். சோடாவோ எலுமிச்சம்பழமோ பச்சை தண்ணீரோ கிடைக்கவில்லை. எந்த விதமான குளிர்பானமும் அகப்படவில்லை. வெட்டுக்கிளி கூட்டம் மாதிரி மனிதர்கள் தவித்தனர். கடையில் இருந்து ஏமாற்றத்துடன் திரும்பிய நடுத்தர வயது மனிதர் ஒருவர் புலம்பினார். மேலும் சற்று தொலைவு போன பிறகு அவ்வளவாக கூட்டம் இல்லாத ஒரு பெட்டி கடையை பார்த்தான். நெல்சன் சர்பத் ஒன்றை வாங்கி சத்யாவிடம் நீட்டினான். அவனும் ஒன்றை வாங்கி குடித்தான். மற்றொரு சோடா வாங்கி முகம் கழுவினான். பிறகு சத்யாவின் முகத்திலும் சோடாவை தெளித்துவிட்டு கை குட்டையால் துடைத்தான். சாப்பிடுவதற்கு பழம் மட்டுமே அந்த கடையில் இருந்தது. ஆளுக்கு 3 பழங்கள் வீதம் சாப்பிட்டனர். நெல்சன் ஒரு பாட்டிலில் நிறைய சர்பத்தை வாங்கி ஜிப்சியில் பத்திரப்படுத்தினான். ஜிப்சியில் ஏறினான். ஆசைப்பட்டு சட்டுன்னு எதையும் சாப்பிடக்கூடாது. வயிறு பாழா போயிடும். தேவைப்படும் போதெல்லாம் ஒவ்வொரு வாய் சர்பத் குடி. டவுனுக்கு போன பிறகு லைட்டா ஏதாவது சாப்பிடலாம், நெல்சன் கூறினான். அப்போது ஜிப்சி நிறைந்து வழிந்த ஓர் ஆற்றின் கரையோரமாக சென்றது. பாதையோரம் முழுக்க வாகனங்கள். ஆண் பெண் பேதமில்லாமல் எல்லோரும் நீரில் இறங்கி குளித்தனர். மலை முகட்டில் அனுபவித்த தாக விடாய் வெயில் போன்றவற்றுக்கு பழி வாங்குவது போல இருந்தது அந்த நடவடிக்கை. கீழே சற்று தொலைவில் இப்படி ஓர் ஆறு ஓடியும் ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பு ஆயிரக்கணக்கானவர்கள் தாகத்திலும் வெயிலிலும் கஷ்டப்பட்டதை நினைத்து வருத்தப்பட்டான் நெல்சன். ஆற்றங்கரையோரம் நிற்கும் வண்டிகளும் குளிக்கும் மனிதர்களின் கூட்டமும் மைல் கணக்கில் நீண்ட காட்சியாக இருந்தது. யாராவது டாக்டர் பார்க்கலாமா? டவுனை நெருங்கிய நெல்சன் கேட்டான். வேண்டாம், இப்ப எனக்கு பரவாயில்ல, சத்யா சொன்னாள். அவள் நெல்சனின் முகத்தை பார்த்தவாறு சற்று நேரம் உட்கார்ந்திருந்தாள். என்னால நெல்சனுக்கு ரொம்ப சிரமம் இல்லையா? நான் தானே உன்னை இந்த ட்ரிப்புக்கு இழுத்துட்டு வந்தேன். ஜிப்சியில் இருந்து இறங்கும் போது சத்யாவின் கால்கள் தள்ளாடின. நான் உதவணுமா? நெல்சன் கை நீட்டியபடியே கேட்டான். வேணாம். சத்யா மெதுவாக நடந்தாள். மாடிப்படி ஏறும்போது அவள் மரத்தாலான பக்கவாட்டு ரயிலை வலுவாக பிடித்தாள். மாடியை அடைந்ததும் அவளுக்கு மூச்சிரைத்தது. நெல்சன் காஃபி வரவழைத்தான். ரொட்டி துண்டுகளை அவளுக்கு முன்பாக நகர்த்தி வைத்துவிட்டு சொன்னான். காஃபியில தொட்டு கொஞ்சமா சாப்பிடு. நெல்சனும் அவள் அருகே உட்கார்ந்து ரொட்டியை சாப்பிட்டான். 6 மணி ஆனதும் சுற்றுப்புறம் முற்றிலுமாக மங்கலடைந்தது. மேலே கருவானம், கீழே பனிப்படலம். நான் படுத்துக்கிறேன். சோர்வு அடைந்த சத்யா கட்டிலில் சுருண்டு படுத்து கம்பளியை இழுத்து போர்த்தி கொண்டாள். அவள் கண் விழித்த போது இரவு 8 மணி. நெல்சன் அறைக்குள் இல்லை. சத்யா சிட் அவுட்டுக்கு வந்தாள். மெல்லிய சாரலாக மழை தூறியது. காற்று வலுவுடன் வீசியது. குளிரால் அவள் உடல் நடுங்கியது. ஹோட்டல் காம்பவுண்ட் அப்போதும் வண்டிகளால் நிறைந்திருந்தது. ரூம் கேட்டு வந்து இல்லை என்று தெரிந்ததால் ஏமாற்றத்துடன் வாகனங்களில் திரும்புபவர்களை காண முடிந்தது. சத்யா ரூம் பாயை வரவழைத்து வெந்நீர் கொண்டு வர சொன்னாள். குளித்ததும் சோர்வு முற்றிலுமாக அகன்றது போலிருந்தது. இருப்பினும் ஒருவித சோம்பலாக இருந்தது.
பகலில் சத்யா அணிந்த உடைகளை துவைத்து காயப்போட்டாள். அப்போதுதான் நெல்சனின் ஜீன்ஸும் ஷர்ட்டும் அரை மூலையில் சுருட்டி போடப்பட்டிருந்தது தென்பட்டது. தன்னால் தான் அவை அசிங்கமானது என்பதால் அவற்றையும் துவைத்து போட்டாள். சற்று நேரத்தில் நனைந்த உடையுடன் நெல்சன் வந்து சேர்ந்தான். எங்க போயிருந்த நெல்சன்? இங்க சாப்பிட எதுவுமே இல்ல, வெளியில போய் வாங்கிட்டு வர. அப்பா, என்ன ஒரு குளிர் காத்து, மழை என்றவாறு கையில் இருந்த சாப்பாட்டு பொட்டலத்தை டேபிளில் வைத்தான். நான் கிளம்பும்போது ஒரு பொட்டு மழை இல்ல. மழையை கூட பொறுத்துக்கலாம், நாசமா போற குளிர் காலத்தை தாங்க முடியல. அவன் தலை துவட்ட சத்யா டவல் ஒன்றை எடுத்து நீட்டினாள். ஜூரம் வர இதுவே போதும். கிளைமேட் சேஞ்ச். பகல் நேரத்துல மொத்த வெயிலையும் தலை வழியா வாங்கியாச்சு. இப்ப மழையும் சேர்ந்துகிடுச்சு. நெல்சன் பாத்ரூமுக்குள் நுழைந்து நனைந்த உடைகளை மாற்றினான். லுங்கியுடன் சாம்பல் நிற தொளதொளப்பான காட்டன் ஷர்ட் அணிந்து வெளியே வந்தான். என்ன ஒரு குளிர்! அவன் பற்கள் தடதடத்தன. கைகளை தேய்த்து சூடேற்றியபடி அறைக்குள் நடந்தான். சற்று நேரத்துக்கு பிறகு சாப்பாட்டு பொட்டலத்தை பிரித்தபடி அவளை அழைத்தான். எனக்கு எதையும் சாப்பிட பிடிக்கல என்றாள் சத்யா. அப்புறம் எதுக்காக மழையில நனைஞ்சு இதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? சரி. சத்யா சாப்பிட உட்கார்ந்தாள். பொட்டலத்தை பிரித்ததும் சில்லென்றிருந்தது. 2 வாய் சாப்பிட்டவள் எழுந்து கை கழுவினாள். மீதம் இருந்ததை எடுத்து நெல்சன் குப்பை கூடையில் போட்டான். கை கழுவுவதற்கிடையே அவன் 4-5 முறை தும்மினான். கண்கள் எரிவது மாதிரி உணர்ந்தான். குளிர் அதிகமா இருக்கு. நான் வேணும்னா சத்யாவுக்கு ஒரு ஷர்ட் தரட்டுமா? தா, அவள் கேட்டாள். அவன் பேக்கிலிருந்து ஒரு ஷர்ட்டை எடுத்தான். எனக்கு இது போதும். அவள் நெல்சன் போட்டிருந்த ஷர்ட்டை சுட்டி காட்டினாள். நான் இதை போட்டிருக்கனே, அதனால் என்ன? சத்யா அதை பிளவுஸுக்கு மேல் போட்டுக்கொண்டாள். எல்லா பட்டன்களையும் மாட்டினாள். அந்த தொள சட்டை அவள் முழங்கால் வரை நீண்டிருந்தது. வேறு ஷர்ட் ஒன்றை எடுத்து அணிந்த நெல்சன் துணிகளை எல்லாம் பேக்கில் திணிக்க தொடங்கினான். இன்னைக்கு தண்ணி அடிக்கலையா? கொஞ்சம் தைரியம் கிடைக்குமே, சத்யா கேட்டாள். நெல்சன் ஒரு தடவை சத்யாவை திரும்பி பார்த்துவிட்டு முகத்தை தாழ்த்தியபடி பேக் செய்வதில் மும்முரமானான். எதுக்காக இதையெல்லாம் பேக் பண்ற? காலையில கிளம்ப வேணாமா? நாளைக்கா? சத்யா வியந்தாள். 4 நாள் ப்ரோக்ராம்னு சொன்னியே. இங்க இன்னும் நிறைய இடங்கள் பார்க்க வேண்டி இருக்குதுன்னும் சொன்னதா ஞாபகம். எல்லாம் உண்மைதான். திடம்னு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட என்ன காரணம்? நமக்கு இடையில இருந்த நட்பு நேத்து ராத்திரி அசிங்கமாயிடுச்சு. அதுதான் காரணம். உன் முகத்தை பார்க்கவே என்னால முடியல. இதை இங்கேயே முடிச்சுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. சத்யா நெல்சனின் கண்களையும் உதடுகளையும் மாறி மாறி பார்த்தாள். அசிங்கப்படுத்தினது யாரு? நான் தான். எனக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கு, வேதனை இருக்கு. அதை கூட தாங்கிக்கலாம். ஆனா சத்யாவுக்கு முன்னால நிக்கும்போது ஏற்படுற அவமான உணர்ச்சி இருக்கே, அதை தாங்க முடியல. நெல்சன் பாதி காலியான பிராந்தி பாட்டிலையும் சிகரெட் பாக்கெட்டையும் எடுத்து பேக்கினுள் வைத்தான். சத்யாவுக்கு முன்னால என்னோட தன்னம்பிக்கை எல்லாம் வடிஞ்சு போச்சு. வெக்கக்கேடு. ரொம்பவும் மட்டமா நடந்துகிட்ட உணர்வு. தன்மானம் உள்ள ஒரு ஆம்பளையால தான் இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இதுக்கெல்லாம் காரணம் நிச்சயமா நான் இல்லையே. காரணம் நான் தான். தப்பும் என்னோடது தான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னோட கோணல் புத்தி இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு முன் அனுபவம் இல்லாம போனது. அதனால எல்லாமே ஒரு 3ஆம் தர ஸ்கவுண்ட்ரலோட ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஆகிப்போச்சு. சத்யாக்கு முன்னால தாக்கு பிடிச்சு நிக்கிறதை விட நான் இப்ப விரும்புறது தோத்து போய் முக்காடு போட்டு போறதைத்தான். இது கோழத்தனம் இல்லையா? இருக்கட்டுமே, இருந்தாலும் தப்பிக்க முடியுதே. எனக்கு மூச்சு திணறுது. நான் சுதந்திரமா மூச்சு விடணும். 101 தடவை மன்னிப்பு கேட்டாலும் தோப்பு கரணம் போட்டாலும் தீராது என்னோட கில்ட்டி கான்ஷியஸ். பேக்கின் ஜிப்பை இழுத்து மூடிவிட்டு நெல்சன் தனது கட்டிலில் அமர்ந்தான். முகத்தை கைகளால் மூடி ஒரு தடவை பலமாக தும்மினான். தொடர்ந்து அடுத்தடுத்து தும்மல்கள் கிளம்பின. நான் அப்பவே சொல்லலையா, தலையில தண்ணி இறங்கி இருக்கு. சத்யா அவனை நெருங்கி அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். சற்று வெப்பமாக இருந்தது.
கொஞ்சம் ஆவி பிடிக்கிறது நல்லது. என்கிட்ட அமிர்தாஞ்சன் இருக்கு. அவள் தனது பேக்கின் சிற்றறையை திறந்து சிறிய பாட்டிலை எடுத்தாள். தோ வந்துடுறேன் என்றவள் மாடிப்படிகளில் இறங்கி கீழ்ப்புறம் விரைந்தாள். ஏறத்தாழ 1/4 மணி நேரத்துக்கு பிறகு வாய்ப்பகுதி குறுகிய ஒரு பாத்திரத்தில் அமிர்தாஞ்சன் போட்டு காய்ச்சிய தண்ணீருடன் வந்தாள். கொஞ்சம் வெந்நீர் போட்டு தர சொன்னா இங்க இருக்கிறவங்க என்ன பிஹேவ் பண்றாங்க தெரியுமா? கட்டிலுக்கு முன்பாக டீ பாயை இழுத்து போட்டு ஸ்டீல் பாத்திரத்தை அதில் வைத்தாள். ஆவி முகத்தில் படுமாறு பாத்திரத்துக்கு நேராக முகத்தை வைத்தபடி குனிந்து உட்கார சொன்னாள். நெல்சன் அப்படியே செய்தான். சத்யா கம்பளி போர்வையை எடுத்து அவன் தலையையும் உடலையும் போர்த்தினாள். நல்லா மூச்சை இழுத்து வாங்கு. ஆவி பிடித்ததால் அவன் முகம் வியர்க்கத் தொடங்கியது. என்ன மூணாருக்கு கூட்டிட்டு வரும்போது உன் மனசுல என்ன திட்டம் இருந்தது? கம்பளிக்கு உள்ளிருந்து பதில் எதுவும் வரவில்லை. என்னை இங்க கொண்டு வந்து 4-5 நாள் உல்லாசமா பொழுது போக்கிட்டு என் உடம்பு பயன்படுத்திக்கிட்டு கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறியணுங்கிறது தானே உன் திட்டம், இல்லையா? தூக்கி எறியணும்னு நினைக்கல, மீதியெல்லாம் சரிதான். கம்பளிக்கு உள்ளிருந்து மெதுவான குரலில் நெல்சன் சொன்னான். என்னை பத்தி நீ என்ன நினைச்சிருக்க நெல்சன்? ஒரு ஆம்பளையோட உடல் கதகதப்புக்காக தாகத்தோட அலையிற பொண்ணுன்னா? அப்படி இருந்தா அதுக்காக நான் இந்த 3 வரைக்கும் கஷ்டப்பட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. எங்க ஊர்லயே உன்னை விட அழகான கட்டுமஸ்தான எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. நான் விரலை சொடுக்கினாலே போதும். நான் அப்படியெல்லாம் நினைக்கல. ஆனா எனக்கு ஒரு பிடிவாதம் இருந்துச்சு. முதலா பார்த்தனே, அந்த நிமிஷத்துல ஏற்பட்ட பிடிவாதம் அது. நாளுக்கு நாள் அது அதிகரிச்சது. அப்புறம் என் நண்பர்களும் உசுப்பேத்தி விட்டாங்க. சத்யா என்கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறதா எனக்கே ஒரு நினப்பு. கூடவே உன் மேல எனக்கு அன்பும் இருந்தது. நீ நம்புனா நம்பு, இல்லைனா நான் ஒரு மோசமான பொறுக்கியனோ அயோக்கியனோ எப்படி வேணும்னாலும் நினைச்சுக்க. எல்லா தப்பும் என்னோடது தான். நான் ஒப்புக்கிறேன் சத்யா, போதுமா? நெல்சனின் குரல் இடறியது. நெல்சன் அப்படிப்பட்ட அயோக்கியனா இருந்தா நேத்து ராத்திரி நான் சவால் விட்டனே, அப்பவே சுலபமா என்ன கீழ் அடக்கி இருக்கலாம். என் தலையில ஓங்கி ஒரு தட்டு தட்டினா, இல்லனா என்னோட வாயையும் மூக்கையும் கொஞ்ச நேரம் பொத்துனா நான் மயக்கமா இருந்திருப்பேன். அப்படியெல்லாம் நடந்துக்கிற குணம் நெல்சன் கிட்ட இல்லைங்கிற நம்பிக்கையில தான் நான் நிம்மதியா படுத்து தூங்குனேன். ஆனா நெல்சனோட ரேப் அட்டெம்ப்ட் என்னை ரொம்பவும் கவலைப்பட வச்சது. அது எதிர்பாராத பலவீனமான ஒரு நிமிஷத்துல நடக்கல. திட்டமிட்டு தேவையான ஏற்பாடுகளோட தண்ணி அடிச்சிட்டு அதுக்கான தைரியத்தை வரவழைச்சிட்டு. சத்யாவின் குரல் சன்னமாக மெலிந்து ஒலித்து பின் நடுங்கியது. அமைதி. தண்ணி ஆறி இருக்கும், மறுபடியும் சூடு பண்ணிட்டு வர. அவள் பாத்திரத்துடன் கீழே போனாள். நெல்சன் 2 கைகளாலும் முகத்தை பொத்தி அப்படியே உட்கார்ந்திருந்தான். குற்ற உணர்வின் அலைகள் அவன் தொண்டை குழிவரை வந்து அவனை தடுமாற வைத்தது. கண்கள் நிறைந்து வழிந்தன. விரல்களுக்கு ஊடாக கண்ணீர் கீழ்ப்புறம் சுட்டியது. சத்யா வரும் காலடி ஓசை கேட்டதும் அவன் வேகமாக கம்பளி போர்வையால் உடலையும் முகத்தையும் போர்த்தி கொண்டான். சத்யா அவன் அருகில் வந்து போர்வையை ஒதுக்கி பாத்திரத்தை பழைய இடத்திலேயே வைத்தாள். கண்ணெல்லாம் எரியுது என்று முணுமுணுத்தவனாக மீண்டும் போர்வையை இழுத்து விட்டான். உன்னை தோக்கடிக்கிறதுக்காக நோகடிக்கிறதுக்காக இதையெல்லாம் நான் சொல்லல நெல்சன். மனசுத்தம்ங்கிறத தாண்டி கற்புங்கிறதுல பெரிய நம்பிக்கை இல்லாதவள் நான். ஏற்கனவே பாறையில அலையடிச்சு நொறுக்கிற மாதிரி வாழ்க்கை என்னை எங்கேயோ நொறுக்க தயாரா இருக்கிற நிலைமையில உன்னை குற்றம் சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? சத்யா, என்ன சொன்னாலும் எவ்வளவு குற்றம் சாட்டினாலும் அதை கேட்டுக்க வேண்டியவன் நான் தான். இட்ஸ் ஆல் ரைட். மேற்கொண்டு இதை பத்தி எந்தவித பேச்சும் வேண்டாம். இதுவரை நடந்தது எல்லாம் நாம மறந்துடலாம். ஆவி பிடித்தது போதும் என்று தோன்றியதால் நெல்சன் அங்கிருந்து எழுந்தான். வாஷ் பேசினுக்கு வந்து மூக்கை சிந்தி முகம் கழுவினான். திரும்பி வந்தவன் தனது கட்டிலை அடைந்து நீண்டு நிமிர்ந்து படுத்தான். மீண்டும் தும்மினான். அவன் கண்கள் சிவந்து கலங்கியிருந்தன. சத்யா அவன் மீதிருந்த போர்வையை விலக்கி ஷர்ட் பட்டன்களை ஒவ்வொன்றாக கழற்றினாள். பின்பு அவன் நெஞ்சில் அமிர்தாஞ்சனம் தேய்த்தாள்.
கழுத்து பகுதியிலும் நெற்றி பொட்டுகளிலும் களிம்பை தேய்த்து மென்மையாக வருடினாள். கம்பளி போர்த்தி இருந்தும் அவன் உடல் நடுங்கியது. நாளைக்கு காலையில கிளம்புறதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சா? ஆமா, நீ போய் படுத்துக்க. சத்யா அவன் கண்களையே உற்று பார்த்தாள். அவள் வலது கை விரல்கள் நெல்சனின் தலைமுடியை அலைந்தன. ரொம்பவும் நடுங்கிறியே, அதிகமா குளிருதா? அவள் அன்பு நிறைந்த குரலில் மெதுவாக கேட்டாள். கம்பளியை விலக்கிவிட்டு அவனுடன் இணைந்து படுத்தாள். குளிராமல் இருக்கட்டும் என்பது போல் தன் வலது கையால் அவனை வலுவாக இறுக்கினாள். போர்வையை இழுத்துவிட்டு இருவர் உடம்புகளையும் மூடினாள். எதையும் இழந்துட்ட உணர்வோட தோத்து போய் முக்காடு போட்டுட்டு போறதை விட நீ ஜெயிச்சுட்டு போறதையே நான் விரும்புறேன். நாம நாளைக்கு புறப்படலை. அமிர்தாஞ்சத்தின் வாசனை படிந்த அவன் முகத்துடன் தன் முகத்தை சேர்த்து வைத்தபடி அவள் மந்திரிப்பது மாதிரி சொன்னாள். திரும்பி போகும்போது எதையோ இழந்த உணர்வு என்கிட்ட மட்டும் இருக்கட்டும். உன்னோட தோல்விய நான் ஏத்துக்கிறேன். ஷேர்லி ஜேக்கப் ஜன்னல் அருகே நடந்தபடி வாசித்து கொண்டிருந்தாள். மறையும் சூரியனது கடுமையான மஞ்சள் நிற கதிர்கள் ஒரு நீண்ட சதுர கோலம் வரைந்திருந்தது. ஜன்னலில் இருந்த வாசலுக்கும் அங்கிருந்து திரும்ப ஜன்னலுக்கும் நேராக நடந்தவாறே வாசித்தாள் அவள். யாரோ கதவை தட்டும் சத்தம். எஸ், கமின். முகத்தை உயர்த்தாமலே ஷேர்லி சொன்னாள். மூடியிருந்த கதவு திறக்கப்பட்டது. குட் ஈவினிங் ஷேர்லி. கனமான ஒரு ஷோல்டர் பேக்கை தோளில் தொங்கவிட்டபடி வாசலில் சத்யா. சத்யா பதில் சொல்லாமல் பேக்கை மேஜை மீது வைத்தாள். ஷேர்லி அவளை தலை முதல் கால் வரை பார்த்தாள். கலைந்த உடை, தாறுமாறாக கலைந்து விழுந்து கிடந்த தலைமுடி, தூக்க கலக்கம் நிறைந்த கண்கள், சோர்வு அடைந்த முகம். சத்யா பின்புறமாக கைகளை ஊன்றி கட்டிலில் அமர்ந்தாள். அப்புறம் குறிப்பிடுற மாதிரி ஏதாவது செய்திகள் இருக்கா? சத்யா கேட்டாள். அப்படி என்ன செய்தி இருக்கு? நான் காலையில தான் வந்தேன். வந்ததும் வழக்கம் போல கிளாஸுக்கு போனேன். எங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. உன்னை கூட்டிட்டு வர நினைச்சிருந்தேன்னு சொன்னதும் எல்லாரும் என்ன பிலு பிலுன்னு பிடிச்சுக்கிட்டாங்க, ஏன் கூட்டிட்டு வரலன்னு. ஆமா, நீ ஏன் காலையிலேயே வரல? சத்யா எழுந்தாள். முதல்ல நான் குளிக்கணும், ரொம்ப டயர்டா இருக்கு. சத்யா டவலும் சோப்பும் எடுத்தாள். நான் கேட்டபோது நீ வீட்டுக்கு போகலேன்னு சொன்ன. அப்புறம் எப்படி பிளானை மாத்திக்கிட்ட? நான் ஊருக்கு போகல. ஷேர்லி திடுக்கிட்டாள். வெள்ளிக்கிழமை காலையில நீ வீட்டுக்கு கிளம்பினதா மேட்ருன்னு சொன்னாங்க. 4 நாள் நீ எங்க தங்கியிருந்த? எல்லாத்தையும் சொல்றேன். சத்யா குளித்த பின் அணியும் உடைகளுடன் பாத்ரூமை நோக்கி நடந்தாள். ஷேர்லி நிம்மதி இழந்தவளாக பதை பதைப்புடன் காத்திருந்தாள். வீட்டுக்கு போகவில்லையாம், வேறு எங்குதான் போயிருப்பாள்? யோசித்தபடி ஷேர்லி அறையில் அங்கும் இங்குமாக அலைந்தாள். மாலை நேர சூரியன் பச்சை நிறமான ஒரு புல்வெளிக்கு பின்னால் கீழ் இறங்கி மறைந்தான். அறையில் இருந்த மஞ்சள் வெயில் காணாமல் போனது. சட்டென்று அறைக்குள் ஒருவித கருமை படர்ந்தாற்போல் இருந்தது. சத்யா குளித்துவிட்டு வந்தாள். ஈரமான தலைமுடியை தோள் மற்றும் மார்புகளில் படரவிட்டவள் ஃபேன் காற்றுக்காக அதன் நேர் கீழே நாற்காலியில் அமர்ந்தாள். நீ எங்க போயிருந்தேன்னு சொன்ன? ஷேர்லி புருவத்தை சுளித்து சத்யாவை பார்த்தபடி கேட்டாள். மூணருக்கு. அங்க மலை மேல நீல குறிஞ்சி பூ பூத்திருக்கு, அத பார்க்க போயிருந்த. தனியாவா? இல்ல. அப்புறம் நெல்சனோட. ஷேர்லி அவளை ஊன்றி பார்த்தாள். அப்படின்னா எல்லாமே முன்கூட்டியே போட்ட திட்டப்படிதான் நடந்திருக்கு. நான் கேட்டபோது ஊருக்கு போகலைன்னு சொல்லி என்னை முட்டாளாக்கிட்ட. முன்கூட்டி போட்ட திட்டம் எல்லாம் கிடையாது. அவன் கூப்பிட்டா நான் கிளம்பிட்டேன், அவ்வளவுதான். அப்ப 4 நாளும் அவங்கூடத்தான் இருந்திருக்க. சத்யா தலையாட்டினாள். லாட்ஜில். ஒன்னாவா? ஷேர்லியின் முகம் இறுகியது. ஆமா, புருஷன் பொண்டாட்டி மாதிரி. உனக்கு எவ்வளவெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஷேர்லி. நான் அவனோட படுக்கைய பங்கு போட்டுக்கிட்டேன்னு தானே? எஸ், தட் ஹேப்பன்ட். ஷேர்லி கையில் இருந்த புத்தகத்தை டேபிளில் போட்டாள். வெடிக்க போகும் இரும்பு கம்பி மாதிரி அவள் உடல் முறுக்கேறியது. நம்பிக்கை அற்றவளாகவும் திகைப்புடனும் அவள் சத்யாவை வெறித்து பார்த்தாள்.
காலேஜ்ல படிக்கிற பெண்கள் மத்தியில 1 2 கால்கள்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். தங்களோட இச்சையை தீர்த்துக்கிறதுக்கும் பணத்துக்காகவும் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வீக்கெண்டுகளை பயன்படுத்தி ஹோட்டல்கள்ல உல்லாசமா தங்கிட்டு எதுவும் நடக்காத மாதிரி திரும்பி வந்துடுவாங்க. இந்த நிமிஷம் வரையில நீயும் அப்படிப்பட்ட ஒருத்திதான்னு நான் நினைச்சே பார்க்கல. பேசிய ஷேர்லிக்கு மூச்சு வாங்கியது. சத்யாவின் முகம் வெளிறியது. ஷேர்லி, நீ என்ன? வாய மூடு, உன் பேச்ச நான் கேட்க விரும்பல. பல்லை நரத்தபடி முகத்தை கடுமையாக்கி கொண்டு சத்யாவை நோக்கி விரலை சுட்டியபடி கத்தினாள். இப்ப உன் மேல எனக்கு என்ன உணர்வு ஏற்படுது தெரியுமா? அருவருப்பு, வெறுப்பு. ஷெர்லி ப்ளீஸ் ஷட் அப். ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. அருவருப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பயங்கரமான ஒரு ஜீவியிடமிருந்து தப்பித்து ஓடுபவள் போல ஷேர்லி வாசலை நோக்கி நகர்ந்தாள். வாசலை தாண்டியவள் மூச்சிரைத்தபடி சொன்னாள், போயும் என்னோட ரூம்மேட்டா உன்னை போட்டாங்களே. மனசு சுத்தமும் உடம்பு சுத்தமும் இல்லாத ஒரு 3ஆந்தர பொண்ணே. இன்னைக்கே நான் மேட்ரன் கிட்ட சொல்லி என்னோட அறையை மாத்திக்கிறேன். மேற்கொண்டு நான் உன் முகத்தையே பார்க்க விரும்பல. சிவந்து குழம்பி இருந்த மாலை நேர ஆகாயத்தில் இருள் மேகங்கள் படர்வதை பார்த்தபடி சத்யா ஜன்னல் அருகில் நின்றிருந்தாள். அசாதாரணமான முறையில் அமைதியும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்டு விளங்கியது சத்யாவின் முகம். இரவு சாப்பாட்டு வேளையானதும் சத்யா மெஸ்ஸுக்கு போனாள். ஷேர்லியை எங்கும் காணவில்லை. அவள் இன்னும் சாப்பிடவில்லை என்பதும் புரிந்தது. சாப்பிட்டு விட்டு உடனே அறைக்கு திரும்பி வந்தாள் சத்யா. கதவை சாத்திவிட்டு அவள் தனது கட்டிலில் சரிந்தாள். உடனே உறங்கவும் செய்தாள். எப்போதோ கதவு திறக்கும் சத்தம் கேட்டு கண் விழித்தாள். ஷேர்லி அறைக்குள் நுழைவதையும் கதவை தாழ் போடுவதையும் கனவில் காண்பது போல பார்த்தாள். வெளிச்சம் அணைந்தது. கண் இமைகள் மறுபடி மூடின. தொலைவில் யாரோ விசும்பி அழும் சத்தம் கேட்டு சத்யா திடுக்கிட்டு கண் விழித்தாள். அதற்குள் ஒரே இருட்டாக இருந்தது. அருகில் உள்ள படுக்கையில் இருந்துதான் அழுகை சத்தம் கேட்கிறது. ஷேர்லி அழுகிறாள். சத்யா நிம்மதி இழந்தாள். கட்டிலில் இருந்து மெதுவாக எழுந்தாள். ஷேர்லியின் கட்டிலில் அமர்ந்தாள். சட்டென்று அழுகை நின்றது. இருப்பினும் சத்தம் எழுப்பாமல் விசும்புவதையும் அதனால் ஷேர்லியின் உடம்பு அதிர்வதையும் சத்யாவால் உணர முடிந்தது. சத்யா அவள் தோளை தொட்டாள். தொடாத என்ன? கையை தட்டிவிட்டு ஷேர்லி விசும்பினாள். சத்யா மறுபடியும் அவள் தோளை தொட்டாள். ஷேர்லியின் விசும்பலின் வலு அதிகரித்தது. சத்யா அவள் கை பகுதியை அன்புடன் வருடினாள். விரல்களை தேடி பிடித்து அவள் விரல்களுடன் தன் விரல்களை பிணைத்தாள். பிறகு ஷேர்லியின் கையை உயர்த்தி மென்மையாக முத்தமிட்டாள். அவளின் நனைந்த கன்னங்களையும் தலையையும் ஆதரவுடன் வருடினாள். ஷேர்லி சட்டென்று சத்யாவின் கைகளை இறுக பிடித்தாள். தலையை சற்று உயர்த்தி கண்ணீர் சொரிந்தபடி தாங்க மாட்டாத குரலில் கேட்டாள், ஏன் நீ இப்படியெல்லாம் நடந்துகிட்ட? உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். சத்யா பதில் எதுவும் சொல்லாமல் அவள் தலையை தன் மார்புடன் சேர்த்து அணைத்தாள். நேரம் அமைதியில் ஊறி கரைந்தது. வெகுநேர மௌனத்துக்கு பிறகு ஷேர்லி எழுந்து லைட் போட்டாள். பிறகு சத்யாவின் அருகில் வந்து அமர்ந்தாள். அவளின் இருபுற தோள்களையும் பிடித்து உலுக்கியபடி கேட்டாள், உனக்கு என்ன ஆச்சு சத்யா? எனக்கே அது தெரியல. நீ செய்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுதா? அதை பத்தியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. நீ ஒரு வெகுளி இல்லையே, உண்மைதானே? ஒரு பொண்ணுக்கு உடல் சுத்தம்ங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா? நமக்கு பெருமிதம் தரக்கூடிய விஷயம், தன்னம்பிக்கையோட அடையாளமும் கூட. சத்யா மௌனமாக இருந்தாள். சரி, அவன் என்ன சொல்றான்? உன்னை கல்யாணம் பண்றேனாவது சொன்னானா? அதை பத்தியெல்லாம் நாங்க பேசிக்கவே இல்லை. அப்புறம் எந்த தைரியத்துல நீ? சத்யா தலையணையில் முகம் புதைத்தாள். ஓகே, அவனோட ஃபோன் நம்பராவது உங்ககிட்ட இருக்கா? இருக்கு. ஷேர்லி மிகவும் வற்புறுத்தியதால் சத்யா நம்பர் சொன்னாள். சரி, நீ போய் படு. ஷேர்லி எழுந்து லைட்டை அணைத்தாள். பிறகு சத்யாவின் அருகில் வந்து படுத்தாள். அறையில் மீண்டும் இருள். ஷேர்லி, சத்யாவின் குரல் கிசுகிசுப்பாக ஒலித்தது. ஆ,
உண்மையிலேயே உனக்கு என் மேல வெறுப்பா? ஷெர்லி அவள் பக்கமாக திரும்பி ஒரு கையை அவள் தோளில் வைத்தாள். உன்னை என் சொந்த சகோதரி மாதிரி நினைச்சிருக்க. எங்க அம்மா வயித்துல பிறந்த ரெட்ட பிள்ளைகள் நாமன்னு நினைச்சிருக்க. அப்படிப்பட்ட நீ இப்படி நடந்துகிட்டேன்னு கேள்விப்பட்டதும் என்னால தாங்க முடியல. அந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டுடுச்சு தெரியுமா? அந்த கோபத்துல என்னென்னமோ சொல்லிட்ட. அதை நினைச்சு வருத்தப்படாத. சத்யா ஷேர்லியின் நெற்றியில் உதடுகளை பதித்தாள். நெடுநேர அமைதிக்கு பிறகு சத்யா மென்மையான குரலில் கூறினாள். ஒரு விதத்துல நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன மாதிரி மோசமான ஒருத்திக்கு நீ எப்படி சிநேகிதியான? என் கூட மேற்கொண்டும் சிநேகமா நடந்துகிட்டா இதே மாதிரி அடிக்கடி கோபப்பட வேண்டி இருக்கும். வருத்தமும் கவலையும் அனுபவிக்கணும். வெறுக்கவும் நேரலாம். நானே மேட்டன் கிட்ட சொல்லி உனக்கு வேற ரூம் பேசாம படு. ஷேர்லி தன் விரல்களால் சத்யாவின் வாயை பொத்தினாள். மறுநாள் ஷேர்லி நெல்சனுக்கு போன் செய்து மாலை நேரத்தில் சந்திக்க முடியுமா என்று கேட்டாள். 5 மணிக்கு பார்க்கில் சந்திக்க அவன் ஒப்புக்கொண்டான். சரியாக 5 மணிக்கு ஷேர்லி பார்க்குக்கு வந்தபோது நெல்சன் அவளை எதிர்பார்த்து காத்திருந்தான். முக்கியமான விஷயமா சந்திக்கணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? நெல்சன் கேட்டான். பாராட்டுறதுக்காக. ஷேர்லி அவனை தலை முதல் கால் வரை பார்த்துவிட்டு இகழ்ச்சி தொனியில் கூறினாள். பெரிய சாகசம் செஞ்சிருக்கீங்களே, அதுக்காக நேர்ல பார்த்து பாராட்டணும்னு தான். நெல்சனின் முகம் மங்கலடைந்தது. புரியல. ஒரு அப்பாவி பெண்ணை ஏமாத்தி மூணாருக்கு கொண்டு போய் 4 நாள் ஹோட்டல்ல திருவிழா நடத்தியிருக்கீங்களே. ஓ, அதுவா? ஆனா அவள் நீ சொன்ன மாதிரி அப்பாவி எல்லாம் கிடையாது. நெல்சன் சிரித்தான். அதை தெரிஞ்சுக்க அவ மனசுக்குள்ள நுழைஞ்சு பார்க்கணும். உங்களுக்கெல்லாம் அதுக்கு நேரம் இருக்கா என்ன? உங்களை மாதிரி ஆம்பளைகளுக்கு தேவை பொண்ணோட உடம்பு மட்டும்தானே. உங்களோட மதிப்பீட்டுல அவ அழகான கச்சிதமான ஒரு ஃபிகர், நான் இன்னொரு ஃபிகர். உங்களுக்கு பெண்கள் எல்லாம் வெறும் ஃபிகர்கள் தானே. போதும், நிறுத்து. நெல்சன் கடுமையான குரலில் கட்டளையிட்டான். எதுக்காக நிறுத்தணும்? ஷேர்லியின் குரல் கூர்மையடைந்தது. வார்த்தைகள் ஈட்டி போல பாய்ந்தன. இந்த பெண்களுக்கு உள்ளேயும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு துன்பமும் துயரமும் இருக்கு. கனவுகளும் கற்பனைகளும் எதிர்பார்ப்பும் இருக்கு. இப்படியெல்லாம் நீங்க நினைச்சு பாக்குறதே இல்லையே. ஷேர்லி, உங்க கோபம் மொத்தத்தையும் ஒன்னா கொட்டிடுங்க. அதுக்கு பிறகு நான் பேசுறேன். நான் அதிகமா பேச வேண்டியதில்ல. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா சத்யாவின் வாழ்க்கையை நீங்க பாழாக்க கூடாது. அவ உங்க காலை பிடிச்சு கெஞ்சறதுக்கோ கண்ணீர் விட்டு அழறதுக்கோ வரமாட்டா. அதனால அவளுக்காக ஒரு மீடியேட்டரா நான் வந்திருக்க. முடிச்சிட்டீங்களா? நீங்க அவளை கல்யாணம் பண்ண தயாரான்னு எனக்கு தெரியணும். இத சொல்றதுக்கா இவ்வளவு பெரிய தாக்குதல்? திஸ் இஸ் டூ மச் ஷெர்லி. இதுக்கு நீங்க இந்த அளவுக்கெல்லாம் பொங்கி எழுந்திருக்க வேண்டியதில்லை. நெல்சன் காயலில் இருந்து வீசிய காற்றுக்கு எதிராக நின்று கொண்டு சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தான். என்ன இருந்தாலும் ஷேர்லி, ஒரு மீடியேட்டரா வேலை மெனக்கட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, அதனால நானும் வெளிப்படையாவே சொல்றேன். சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க நான் தயார். நம்பிக்கையற்றவளாக ஷேர்லி அவனை ஊன்றி கவனித்தாள். வியப்பும் மகிழ்ச்சியும் காயலின் அலைகள் போல் அவளுக்குள் விசையுடன் மோதின. இன்னைக்கே வேணும்னா இன்னைக்கு, நாளைக்கோ நாளை மறுநாளோ எப்ப வேணும்னாலும் அதுக்கு நான் தயார். சத்யாவுக்கு எப்ப வசதிப்படும்னு சொன்னா போதும். ஷேர்லியின் கண்களில் குற்ற உணர்வு மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாக கண்ணீர் திரண்டது. தலையை தாழ்த்தியபடி மன்னிப்பு கோரும் குரலில் பேசினாள். சாரி நெல்சன், ரியலி ஐ எம் வெரி சாரி. இதையெல்லாம் புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு அவசரத்துல எதையெல்லாமோ ஒளறி கொட்டிட்டேன். நெல்சன் புன்னகைத்தான். பரவாயில்ல, ஷேர்லியோட உணர்வுகள் எனக்கு புரியுது. மனசு விட்டு பழகிற உண்மையான ஒரு சிநேகிதி இப்படியெல்லாம் தான் நடந்துக்க முடியும். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? சத்யாவை உடனடியா பார்க்க வேண்டி இருக்கு. இன்னொரு விஷயம் ஷேர்லி, அங்க போய் இதை அவகிட்ட சொல்ல வேண்டாம். நானே இதை அவகிட்ட நேரடியா சொல்லணும். அதனால நாளைக்கு சத்யாவை இதே நேரத்துக்கு இங்க வர சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன். புறங்கையால் கண்களில் வழிந்த நீரை துடைத்தவாறே ஷேர்லி திரும்பி நடக்க தொடங்கினாள்.
சத்யா சுவரில் தலையணையை வைத்து அதன் மீது சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். ஓட்ட ஓட்டமாக மாடிப்படி ஏறி வந்த ஷேர்லி இடுப்பில் 2 கைகளையும் ஊன்றி சத்யாவையே பார்த்தாள். தாங்க முடியாத மகிழ்ச்சியாலும் மூச்சு இறைத்ததாலும் ஷேர்லியின் முகம் ஏகத்துக்கு சிவந்திருந்தது. கட்டிலுக்கு அருகே சென்ற ஷேர்லி குனிந்து சத்யாவின் கன்னத்தில் முத்தமிட்டாள். நெல்சனை சந்திச்சியா? சத்யாவின் குரல் சுவாரஸ்யம் இல்லாமல் ஒலித்தது. ஆமா, எப்படி தெரிஞ்சது? யூகிக்கிறது கஷ்டமா என்ன? கெட்டிக்காரிதான். பார்த்திருக்க வேண்டாம். ஷேர்லி புருவத்தை வளைத்து சத்யாவை பார்த்தாள். அவள் முகத்தில் எந்தவித உணர்வும் தென்படவில்லை. நெல்ச என்ன சொன்னான்னு தெரிஞ்சுக்க விரும்பலையா நீ? என்ன சொன்னா? நாளைக்கு 5 மணிக்கு உன்னை பார்க்குக்கு வர சொன்னா. நேரடியா உன்கிட்ட பேசணுமாம். சத்யா 2 கைகளின் விரல்களையும் கோர்த்து பிரித்தாள். மறுநாள் மாலை நேரத்தில் நெல்சனை சந்திக்க சத்யா தனியாக பார்க்குக்கு வந்தாள். நெல்சன் வழக்கத்தை விட அதிக உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தென்பட்டான். திருப்தியும் எதிர்பார்ப்பும் அவன் இதயத்தில் அலையடித்தன. நேத்து ஷேர்லி வந்திருந்தா இல்லையா? கருங்கல் சுவர் மீது நேருக்கு நேராக உட்கார்ந்திருந்தபடி சத்யா கேட்டாள். ஆமா, எனக்காக சிபாரிசு பண்ண? அதை பத்தி நான் சத்யா கிட்டையே நேர்ல கேட்க நினைச்சேன். நமக்கு இடையில ஒரு மீடியேட்டரோட தேவை இருக்கா என்ன? சத்யா என்கிட்ட எதை வேணும்னாலும் கேட்கலாம். இது வரைக்கும் நிலைமை அப்படித்தானே இருக்கு. நேத்து ஷேர்லி வந்தது ரொம்ப சீப்பான விஷயமா தோணுது எனக்கு. ஸ்நேகிதியை ஒரு மீடியேட்டரா அனுப்பி வைக்கிறது, அவங்க வந்து தாம் தூம்னு நிபந்தனை விதிக்கிறது. ச்சே, இதெல்லாம் எவ்வளவு மட்டமான நடவடிக்கைகள். பாவம், அந்த அப்பாவிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன சத்யா, நமக்குள்ள இதெல்லாம் தேவையா? நெல்சன் திகைப்புடன் அவளை பார்த்தான். நான் தான் சொல்லிட்டேனே, அவள் வந்தது என் மேல அவள் வச்சிருக்கிற அன்பால. நான் நினைச்சேன். ஷேர்லி என்ன சொன்னா? இன்னும் சொல்றக்கு என்ன மிச்சம் இருக்கு? வந்ததும் வராததுமா ஒரே பாய்ச்சல். ஆனா நான் என்னோட தீர்மானத்தை சொன்னதும் ஆள் அப்படியே ஸ்டன்னாகி நின்னுட்டா. அப்படி என்ன தீர்மானம் உன்னோடது? நெல்சன் நாடகத்தனமாக சற்று கம்பீரத்துடன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை வளைச்சு பிடிச்சு என்னென்னமோவெல்லாம் சொல்லி மூணாருக்கு கூட்டிட்டு போய் 4 நாள் அவ கூட தங்குன இல்லையா? அதுக்கப்புறம் என்னால அந்த பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாதே, அதனால அவளுக்கு வாழ்வு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சத்யா தலை குனிந்தபடி கால் பெருவிரலின் நகத்தை கருங்கல்லில் அழுத்தி தேய்த்தாள். மிச்சத்தை தீர்மானிக்க வேண்டியது சத்யாதான். அவள் முகத்தை உயர்த்தி ஒரு தடவை பார்த்துவிட்டு மீண்டும் நகத்தை கருங்கல்லில் உரசுவதை தொடர்ந்தாள். என்ன சத்யா, ஒன்னும் பேசாம இருக்க? நான் தர வாழ்க்கையை ஏத்துக்க நீ தயாரா? மீண்டும் அவள் முகத்தை உயர்த்தினாள். எனக்கு அப்படி யாரோட கருணையோ இரக்கமோ தேவையில்லை. முகத்தில் அரை வாங்கியது போல் அதிர்ந்து போனான் நெல்சன். சத்யா, நான் சொன்னது நீ தப்பா? அதிகமா எதையும் பேச வேண்டியதில்லை. அவள் புறப்படுவதற்காக எழுந்தாள். சத்யாவின் வருகையை எதிர்பார்த்து அறையில் காத்திருந்தாள் ஷேர்லி. மாலை நேரம் கடந்தும் கூட சத்யா வந்து சேரவில்லை. ஷேர்லிக்குள் பரபரப்பு உயர்ந்தது. இரவு மணி 8 ஆகிவிட்டது. சாப்பிட மெஸ்ஸுக்கு போனபோது ஷைபி கேட்டாள், எங்கடா உன் சிநேகிதி? கொஞ்ச நாளா ஒரு பொழுது போல் இருக்கே. சத்யாவை நானும் பார்க்கல. ஷேர்லி நழுவ முயன்றாள். மொட்டை மாடியில தனியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தனே. நிஜமாவா? எப்ப பார்த்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தனே. சாப்பாட்டை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கை கழுவியவள் நேராக மொட்டை மாடியை நோக்கி ஓடினாள். இருட்டாக இருந்ததால் சட்டென்று எதுவும் புலப்படவில்லை. ஓரிரு வினாடிகளுக்குள் கண்கள் பழகின. பிரம்மாண்டமான மரத்தின் கிளைகள் நீண்டிருக்கும் பகுதியில் கவரை ஒட்டி காங்கிரீட் தரையில் தனியாக உட்கார்ந்திருந்தாள் சத்யா. ஷேர்லி அவளிடம் விரைந்தாள். எப்ப வந்த சத்யா? ஆர்வத்துடன் கேட்டாள் ஷேர்லி. சாயந்திரம். மிகவும் சோர்வுடன் இருந்தது அவள் குரல். ரூமுக்கே வரலையே. எவ்வளவு நேரமா உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கேன் தெரியுமா? இவ்வளவு நேரமாகியும் காணமேன்னு பயந்துட்ட. நேரா இங்க வந்துட்ட. ஏன் ரூமுக்கு வரல?
கொஞ்ச நேரம் தனியா உட்கார்ந்திருக்கணும்னு தோணுச்சு. ஷேர்லி சில வினாடிகள் அவளையே பார்த்தபடி நின்றாள். பிறகு அவளுக்கு அருகே உட்கார்ந்தாள். வலது கையால் சத்யாவின் தாடையை பிடித்து உயர்த்தினாள். ராஸ்கல், என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணுமாகல. நெல்சனை பாத்தியா? பார்த்தேன். உன்னை கல்யாணம் பண்றதா சொன்னானா? சொன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் அதுக்கு தயாரா இல்லைன்னு. திடுமென்று யாரோ தலையில் தாக்கியது போல் அசைவற்று போனாள் ஷேர்லி. கண் இமைக்காமல் சத்யாவையே நீண்ட நேரம் பார்த்தாள். மரக்கிளைகளை அசைத்தவாறு காற்று வீசியது. சரி, கிளம்பு, ரூமுக்கு போகலாம். தூக்கமெல்லாம் கிடையாதா? ஷேர்லி அவள் கையை பிடித்து எழுப்பினாள். இருவரும் அறைக்கு வந்தனர். சத்யாவை கட்டிலில் உட்கார வைத்துவிட்டு அவளும் அருகிலேயே உட்கார்ந்தாள். சண்டை போட்டுக்கிட்டீங்களா? இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையாட்டினாள் சத்யா. அப்புறம் என்ன சிக்கல்? ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினீங்க. அவன் கூப்பிட்டதும் ஓடி போயிட்ட. ஹோட்டல்ல ஒன்னாவே தங்கியிருக்கீங்க. நடக்க கூடாததெல்லாம் நடந்துடுச்சு. அதெல்லாம் போகட்டும். நடந்துட்ட தப்புகளை சரி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவன் உன்னை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டான். உனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் எதுக்காக அவன் கூட போய் படுத்த? அதை ஒரு பயாலஜிக்கல் நெசசிட்டின்னு தான் நினைச்சேன். வேற யாருக்கும் அதெல்லாம் கிடையாதா? விளையாடுறியா நீ? பயாலஜிக்கல் நெசசிட்டியாம். மண்ணாங்கட்டி. உன் கன்னத்துல மாறி மாறி அரையணும் போல இருக்கு இப்ப எனக்கு. ஆத்திரத்தில் பொறிந்து தள்ளிய ஷேர்லி எழுந்து சென்று விளக்கை அணைத்தாள். பிறகு தனது கட்டிலில் போய் படுத்தாள். ஒவ்வொன்னையும் இப்படி இழுத்து போட்டுக்கிறது பத்தாதுன்னு அடாவடியா வேற நடந்துகிட்டா என்ன பண்றது? என்ன வேணும்னாலும் பண்ணு, எனக்கு என்ன நஷ்டம்? நிதானத்துல இல்லாத ஒருத்திக்காக தூது போன என்னோட முட்டாள்தனத்தை சொல்லு. எல்லாத்தையும் இதோட மூட்டை கட்டி வச்சுட்டேன், போதுமா? ஷேர்லி மேற்கொண்டும் என்னவெல்லாமோ புலம்பினாள். அவன்தான் வில்லன்னு நினைச்சேன்னா அவனை விட பெரிய வில்லி தோ இங்க படுத்து கிடக்கறா. அவன் ஒரு அப்பாவி பொம்பளை பொறுக்கி. தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் இதுல தலையை நுழைச்சிட்டேன். என்ன வேணும்னாலும் நடக்கட்டும், வேற என்னத்த சொல்றது? இரவு அப்படியே நகர்ந்தது. மறுநாள் சாயங்காலம் சத்யாவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. உடம்பு சரியில்லை என்று சொல்லி ஃபோன் காலை அவள் அட்டென்ட் செய்யவில்லை. அது யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னாவது பார்த்துட்டு வந்திருக்கலாமே, ஷேர்லி கேட்டாள். சற்று நேரத்துக்கு பிறகு மறுபடியும் ஃபோன் கால். இம்முறை ஷேர்லிக்கு வந்திருந்தது. ஷேர்லி வந்து ரிசீவரை கையில் எடுத்ததும் மேட்ரன் இறுகிய முகத்துடன் பக்கத்து டேபிளில் அமர்ந்தார். கண்கள் பெரிய நெல்லிக்காய்கள் மாதிரி துருத்தி கொண்டிருந்தன. ஹாஸ்டலில் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து ஃபோன் கால் வந்தால் அவரது பிளட் பிரஷர் அதிகரிக்கும். ஹலோ, ஷேர்லி ஜேக்கப் பேசுறேன். நான் நெல்சன். அவன் குரல் உடைந்திருந்தது. இதுக்கு முன்னால சத்யாவுக்கு ஃபோன் பண்ணினது நீங்க தானே? ஆமா. அவ ஏன் வந்து பேசல? உடம்பு சரியில்லையா? நான் அவளை சந்திக்கணுமே. நேத்து சந்திச்சிங்கல்ல? உண்மைதான். அந்த சந்திப்பையே நான் மறக்க முயற்சி பண்றேன். இப்போதும் அவன் குரல் பழையபடி உடைந்திருந்தது. நேத்து சண்டை போட்டீங்களா? இல்லையே. மூணார்ல? அங்கேயும் சண்டை போடலையே. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அவ கோபப்பட ஒரு சின்ன விஷயம் போதும். சொல்லுங்க. ஒரு சின்ன சண்டை, அது கூட எதுக்காகன்னு இப்ப எனக்கு ஞாபகம் இல்ல. போன ஞாயிற்றுக்கிழமை அது கூட ராத்திரி 10:30 மணிக்கு என்னோட சண்டை போட்டு அவ்வளவு குளிர்லையும் பனியிலையும் பைய தூக்கிட்டு அவ ரூம்ல இருந்து கிளம்பினா. பஸ் எதுவும் கிடைக்கல. ஒரு ஜீப் டிரைவர் கிட்ட அவ பேரம் பேசும்போது நான் ஜிப்சி எடுத்துட்டு போய் அவகிட்ட நிறுத்தினேன். அடிமாலி வரையில அவ கூட பயணம் செஞ்ச. ரூமை கூட பூட்டாம கிளம்பி வந்தேன் நான். அது என்ன ஒரு அவஸ்தை தெரியுமா? இதுக்கு அதெல்லாம் உரை போட காணாது. இப்ப அந்த அளவுக்கு டென்ஷன்ல இருக்கேன். குரலை வைத்தே வார்த்தைகள் அவன் அடிமனதில் இருந்து வருகின்றன என்பது ஷேர்லிக்கு விளங்கியது. சத்யாவை கொஞ்சம் கூப்பிட முடியுமா ஷேர்லி? இரக்கத்துக்குரிய ஒரு வேண்டுகோளாக இருந்தது அது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.